TNPSC exam questions. பானிபட் என்னும் இடம் எந்த மாநிலத்தில் உள்ளது? பதில் ஹரியானா. டெல்லி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? பதில் யமுனை நதி. கூர்மையான கண் பார்வை கொண்ட பறவை எது? பதில் கழுகு. சர்வதேச புலிகள் தினம் எப்போது? பதில் ஜூலை 29. நோபல் பரிசு வழங்கும் நாடு எது? பதில் ஸ்வீடன். சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெற்ற முதல் ரோபோட் எது? பதில் சோபியா. கக்கன் மணிமண்டபம் எங்கு உள்ளது? பதில் தும்பைப்பட்டி. பகவத்கீதை எந்த மொழியில் எழுதப்பட்டது? பதில் சமஸ்கிருதம். சூரிய குடும்பத்தினை கண்டறிந்தவர் யார்? பதில் கொப்பர்னிக்கஸ். பிரம்மகிரி சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? பதில் கர்நாடகா. உலகின் வெண்தங்கம் என அழைக்கப்படுவது எது? பதில் பருத்தி. கங்கை சமவெளியில் காணப்படும் காடுகள் எவை? பதில் சுந்தரவன காடுகள். உயிரினங்களில் அதிக நேரம் மூச்சை அடக்கும் விலங்கு எது? பதில் முதலை. இந்தியாவிலேயே அதிக நூலகம் கொண்ட மாநிலம் எது? பதில் கேரளா. ராக்கெட்டுகளில் எரிபொருளாக பயன்படுத்தப்படும் சேர்மம் எவை? பதில் ஹைட்ரஜன். சிந்து சமவெளி மக்களின் முக்கிய உணவாக இருந்தது எது? பதில் கோதுமை. தண்டி யாத்திரை தொடங்கப்பட்ட இடம் எது? பதில் சபர்மதி ஆசிரமம். அமெரிக்காவில் உள்ள சுதந்திர தேவி சிலையின் எடை எவ்வளவு? பதில் சுமார் 225 டன். தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்ட கற்கள் எவை? பதில் வெள்ளை பளிங்கு கற்கள். இந்தியாவின் 3வது அணுசக்தி நிலையம் எது? பதில் கல்பாக்கம். காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தை துவங்கிய ஆண்டு எப்போது? பதில் 1915ஆம் ஆண்டு. பட்டு உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் இந்திய மாநிலம் எது? பதில் கர்நாடகா. இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லிம் யார்? பதில் முகமது பின் காசிம். கடல்களின் எஜமானி என அழைக்கப்படும் நாடு எது? பதில் இங்கிலாந்து. நிலவின் ஒளி பூமியை வந்தடைய ஆகும் காலம் எவ்வளவு? பதில் 1.3 வினாடி. போலோ விளையாட்டில் ஒரு அணிக்கு எத்தனை பேர்? பதில் 8 பேர். நாயன்மார்கள் யாரை கடவுளாக வணங்கினார்கள்? பதில் சிவபெருமானை. நிலவிற்கு அனுப்பப்பட்ட இந்தியாவின் முதல் ஆளில்லா நுண்கலம் எது? பதில் சந்திராயன் 1. பாரத ரத்னா விருதை உருவாக்கியவர் யார்? பதில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். உலகின் மிக நீளமான ரயில்வே எது? பதில் டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. உலகின் மிக உயரமான ஒற்றைக்கல் சிலை எது? பதில் கோமதேஸ்வரர் சிலை, கர்நாடகா. தமிழகத்தில் கேழ்விறகு உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது எது? பதில் கிருஷ்ணகிரி மாவட்டம். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார்? பதில் ஜானகி ராமச்சந்திரன். தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் எது? பதில் நீலகிரி.
தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் எது? பதில் தொட்டபெட்டா. முல்லை நிலம் என்பது எந்த பகுதி? பதில் காட்டுப்பகுதி. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போது? பதில் 1937ஆம் ஆண்டு. தமிழக அரசு சின்னமாக விளங்குவது எது? பதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? பதில் நல்லாதனார். பிற்கால சோழ பரம்பரையை தோற்றுவித்தவர் யார்? பதில் விஜாலயன். உதயகிரி கோட்டை அமைந்துள்ள இடம் எது? பதில் கன்னியாகுமரி. சாத்தனூர் அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்காக கட்டப்பட்டுள்ளது? பதில் தென்பெண்ணை. மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவிலை கட்டியவர் யார்? பதில் 2ஆம் நரசிம்மவர்மன். வலிமை மிக்க கப்பற்படை வைத்திருந்த சோழ அரசர் யார்? பதில் 1ஆம் ராஜேந்திரன். நாமக்கல் மாவட்டம் எந்த ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது? பதில் 1997ஆம் ஆண்டு. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? பதில் டாக்டர் அம்பேத்கர். கிரெடிட் கார்டு வழங்கிய முதல் இந்திய வங்கி எது? பதில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. குறைந்த நேரத்தில் சூரியனை சுற்றி வரும் கோள் எது? பதில் மெர்க்குரி. ஒளி செல்லும் வேகத்தை கண்டுபிடித்த விஞ்ஞானி யார்? பதில் ரோமர். தமிழ்நாட்டின் மலர் எது? பதில் செங்காந்தல் மலர். திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் எது? பதில் சென்னிமலை. தென்னகத்தின் மாணிக்கம் என்று அழைக்கப்படுவது எது? பதில் ஏற்காடு. இந்தியாவின் முதல் பெண் சபாநாயகர் யார்? பதில் சானோ தேவி. ராஜ்யசபாவின் முதல் துணைத் தலைவர் யார்? பதில் எஸ்.வி. கிருஷ்ணமூர்த்தி. லக்னோவில் ஓடும் நதி எது? பதில் கோமதி. பண்டைய காலத்தில் சேர நாடாக இருந்தது எது? பதில் கேரளா. முதலில் நாணயங்களில் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டது? பதில் அலெக்சாண்டர். குங்ஃபு என்ற சீன சொல்லின் பொருள் என்ன? பதில் திறன். உருளைக்கிழங்கின் தாயகம் எது? பதில் பெரு. Thank you for watching. Please subscribe my channel. Thank you.